Hello friends, good morning. Welcome to Nihira Techiees. இன்னைக்கு நம்ம சேனல்ல MVCல எப்படி பண்டலிங் அண்ட் மினிஃபிகேஷன் ஆட் பண்றது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்மளோட டாபிக்ல போயிடலாம். ஸோ பண்டலிங் மினிஃபிகேஷன் எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய jQuery அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும், கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ ஈவன் பர்டிகுலர் சிங்கிள் பேஜில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜேஎஸ் ஃபைலுக்கு மேலே கால் பண்ணும். அது மாதிரி சிஎஸ் ஃபைல் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசைனை பொறுத்து நம்ம அதிகமாக கால் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் யூஆர்ல வந்து ப்ரௌசரில் ஹிட் பண்ணும்போது சர்வரில் இருந்து அந்த அத்தனை ஃபைலுமே டவுன்லோட் பண்ணும். அதாவது ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணி கேட்சில் ஸ்டோர் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ 10 டைம் ரிக்வெஸ்ட் போயிட்டு ஒவ்வொரு ஜேஎஸ் ஃபைலாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும். இதே நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த 10 ரிக்வெஸ்ட் போற பிறகு ஒரு சிங்கிள் ரிக்வெஸ்ட் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பண்டலிங் வந்து ஆக்சுவலாக பண்ணுது. ஸோ பண்டலிங் எங்க அப்ளிகேஷன்ல பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதுதான் இந்த பண்டல் டாட் கான்ஃபிக் இந்த பிளேஸ்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஒரு சாம்பிளுக்கு இந்த பண்டலிங் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த jQuery அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்டில் ஸ்லாஷ் jQueryங்கிற நேமும், ஸோ அதுக்குள்ள இன்க்ளூட் கொடுத்துக்கிட்டு எத்தனை ஃபைல் வேணா கொடுத்துக்கலாம், அந்த ஃபோல்டரோட நேமை கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 ஃபைல் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னோட பேஜில் வந்து நான் பர்டிகுலர் பண்ட்லிங்கை கால் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு சிங்கிள் ரிக்வெஸ்ட்டில் இத்தனை ஃபைல் வந்து கவர் ஆயிரும். சரி, என்ன இங்கே பண்ட்லிங்கை கிரியேட் பண்ணிட்டோம், அது பேஜில் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ட்லிங்கில் எப்படி சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறது அதையும் பார்த்துடலாம். சேம் தான், நீங்கள் என்ன பண்ணீங்களோ இங்கே வந்து ஸ்கிரிப்ட் பண்டல் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு பராட்டிங்க வந்து ஸ்டைல் பண்டல் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவீங்க. இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி நேம் கொடுத்துக்க வேண்டியதான். என்னென்ன ஃபைல்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணணுமோ உள்ள நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஒன்ஸ் நம்ம இங்க பண்டிலிங்ல வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட வியூ பேஜஸ்ல இதை எப்படி கால் பண்றதுன்னா, இங்க கால் பண்ணிருக்கேன் பாருங்க, ஸ்டைல் டாட் ரெண்டர் கொடுத்துக்கிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பண்டலிங் சிஎஸ்எஸ் ஓட நேம். இங்க வந்து 2 சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஜேஎஸ் பண்டல் வந்து ஒண்ணுங்க ஆட் பண்ணிருக்காங்க, ஸ்கிரிப்ட்ஸ் டாட் ரெண்டர். ஸோ அந்த என்ன பண்டல் நேமோ அந்த பண்டல் நேம் கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்டல் உங்கள் பேஜில் கால் பண்ணிக்கலாமான்னு கேட்டாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதை பொறுத்து ரிக்வெஸ்ட் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பண்டல் நீங்கள் உங்கள் பேஜில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ரிக்வெஸ்ட் போகும். ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த ரிக்வெஸ்ட் வந்து சிங்கிள் ரிக்வெஸ்ட்டாக போகிறதுனால உங்களோட அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப குயிக்காக கிடைக்குது. இது வந்து ஒரு கான்செப்ட், என்ன பண்டலிங் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன மினிஃபிகேஷன் கூடாடியே வருது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மினிஃபிகேஷன்னா ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு ஜேஎஸ் ஃபைலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணுறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குளோபல் ரிப்போர்ட் அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 91 தான். ஆனால் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா 91,000 லைன்ஸ் வரைக்கும், அதை விட கூடுதலாகவே உங்களுக்கு லைன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே லைன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ எதில் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 KB தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைல்ஸ் லென்த் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு கேபி வந்து ரொம்ப சைஸ் அதிகமாகிடுது. ஸோ உங்களுக்கு ஒரு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஃபைலை சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் டைம் வந்து ஹெவி ஆகிடுது. ஸோ அப்போ என்ன பாசிபிலிட்டி அதை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் மினிஃபிகேஷன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து மோர் தென் ஒரு ஒரு 500 KB இருக்குன்னா அப் டு 200 KB வரைக்கும் இது உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த இதுக்காக போகிறது, ஐ மீன் இந்த மினிஃபிகேஷன் தான் போகிறது. சரி, மினிஃபிகேஷன் அடி கோடில் நம்ம அப்படி என்னதான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடில் இல்லை, ஆக்சுவலாக வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்லைனில் நான் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா jQuery மினிஃபயர். ஸோ நான் மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு மினிஃபைன்னு கொடுத்தாச்சுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் கிடச்சிடுது. ஸோ இப்போ இதை எடுத்து உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா
ஜஸ்ட் சிங்கிள் லைன் தான் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம லென்த்தாக டிக்ளேர் பண்ண வேரியபிள் அது வந்து ஸ்மாலாக மாற்றிருக்கோம். ஸோ எந்த அளவு லாஜிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜேஎஸ் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த வேலையை வந்து மினிஃபிகேஷன் ரொம்ப தெளிவாகவே பார்த்துரும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ட்லிங் அண்ட் மினிஃபிகேஷன். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எம்விசி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த பண்ட்லிங் அண்ட் எம்விசி பண்ட்லிங் அண்ட் மினிஃபிகேஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர். இது உங்களோட அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பெட்டராக கொண்டு வரும். ஸோ நம்மளோட அடுத்த டாப்பிக்கில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.